நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப இன்னைக்கு நாம செடிகளுக்கு தண்ணி குடுக்க போறோம். சாயந்தரம் ஆயிடுச்சு. எல்லா நாளும் ஒரே நேரத்துல தான் நான் செடிங்களுக்கு தண்ணி குடுப்பேன். 5:30 மணிக்கு தொடங்கி 6:30 மணி ஆகும் மாடி தோட்டத்துக்கு. இங்க பாருங்க வெள்ளரிக்காய் செடி. எவ்வளவு செழிப்பமா, ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசா செழிப்பமா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதோட கூட பச்சை நிறம் மாறாம வளருது. இங்க பார்த்தீங்கன்னாக்க பச்சை கலர் லாங் பீன்ஸு. இது 2வது முறையா போட்டு விட்டுருக்கோம். இதுவும் இப்படி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா, தோட்டம் ஃபுல்லாவே எவ்வளவு பசுமையா காட்சியளிக்குது அப்படின்னு பாருங்க. இந்த கோடையில தெருவுல இருக்கிற மரங்கள் எல்லாம் அப்படியே காஞ்சு, கருகி போய் இலைகள்லாம் உதிர்ந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த காலகட்டத்துல நம்ம தோட்டம் இப்படி பூவும், காயும், பிஞ்சுகளும், பழங்களுமா இருக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் பராமரிப்பு தான். எவ்வளவு தூரம் நாம பராமரிக்கிறோமோ, அவ்வளவு தூரத்துக்கு தோட்டம் நமக்கு பிரதிபலனா காய்களையும், கனிகளையும் நமக்கு குடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்படி எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்க, தண்ணி ஊத்துறதாகட்டும், உரம் குடுக்கிறதாகட்டும், உரம் குடுக்குறேன்னு ஏதோ ஒரு உரத்த குடுக்குற கூடாது. தண்ணி குடுக்குறேன் தினம் அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் பச்சை தண்ணிய மட்டும் ஊத்தக்கூடாது. அப்ப பச்சை தண்ணிய ஊத்தாம என்ன மாரி தண்ணிய குடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ நாம இந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கரைசல்கள இந்த கோடை காலத்துல செடிகளுக்கு குடுக்கணும். அப்பதான் அது அந்த எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அப்படின்னா நுண்ணூட்ட சத்துக்கள். அந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் நீரோட்டத்துல போயி, அந்த செடிகளுக்கு வேண்டிய எல்லா விதமான அம் வளர்வதற்கு தேவையான, பூப்பதற்கு தேவையான, காய்க்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான ஒரு இன்டீரியர் மில்லியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செடிகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா வேலை செய்யறதுக்கு இந்த நுண்ணூட்ட சத்துக்களும் ரொம்ப அவசியம். அந்த பேரூட்ட சத்துக்களான என்பிகே மட்டுமே போதாது. ஆக இந்த நுண்ணூட்ட சத்துக்களை நாம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, ஓரளவுக்கு இந்த செடி கொடிகள்ல இருந்துட்டு, பழ வகைகள்ல இருந்துட்டு, கிச்சன் வேஸ்ட்ல இருந்துட்டு தான் இந்த நுண்ணூட்ட சத்துக்களை நாம கொடுக்கணும். இப்ப வாங்க நாம பார்ப்போம். இன்னைக்கு எப்பேற்பட்ட நுண்ணூட்ட சத்தை நாம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, இந்த முலாம்பழம் செடி. இது ஃபீமேல் ஃப்ளவர் பாருங்க. இப்பதான் ஹேண்ட் பாலினேஷன் செய்து விட்டுருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பொருள் எடுத்து வச்சிருக்கோம். நாம ஒண்ணு மிகச்சிறந்த உரம். இன்னொன்னு மண்ணுல இருக்கக்கூடிய இந்த கார அமிலத்தன்மையை சீர்படுத்தக்கூடியது. அதோட கூட மண்புழுக்களோட வளர்ச்சிக்கும் உபயோகமா இருக்கக்கூடியது. இதுதான் இந்த பீட்ரூட் கரைசல் செய்வதற்கு தேவையான அந்த பீட்ரூட்டு. அடுத்தது கூட அதை என்ரிச் பண்றதுக்காக தேங்காய் புண்ணாக்கு நாங்க போடல. ஆனா வீட்டுல தேங்காய் பால் எடுத்துட்டு அந்த தேங்காய் பூவை சேர்த்து, அதோட வெல்லம் சேர்த்து 3 மாசத்துக்கு முன்னாடி நாங்க இதை தயார் பண்ணி நிழல்லே வச்சிருந்தோம். இப்பதான் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வெளியே எடுத்து கொண்டு வந்திருக்கோம். இது எப்படி செய்யறது அப்படிங்கிற இதோட லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம். தேவையானவங்க பார்த்துக்கோங்க. இது இன்ஸ்டன்ட் காஃபி, உங்களுக்கே தெரியும் பார்த்தாக்க. இது கொஞ்சோண்டு பாட்டிலோட அடியில் அப்படியே கட்டிப்பட்டு போச்சு. அதனால அதுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோம் கலந்து. இந்த காப்பி தூளையும் இப்போ நம்ம சேர்த்து கொடுக்க போகிறோம். அதாவது பூக்கும் செடிகளுக்கு அதோடைய மண்ணில் அமிலத்தன்மை கொஞ்சம் அதிகமாக வேணும். அந்த அமிலத்தன்மையை இந்த காப்பித்தூள் கரைசல் கொடுக்கும். அதோடு கூட இந்த மண்புழுக்கள் வளர்வதற்கு இந்த கோடையிலையும் ஏதோ இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் ஈரத்துல நல்லா வளர்றதுக்கு அதுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டாதான் அது கொஞ்சம் நல்லா வளரும். நாமளே எத்தனை தடவை தண்ணி குடிக்கிறோம், ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறோம், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். அந்த மாதிரி அதுக்கு கொஞ்சம் காப்பித்தூள் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மண்புழுக்களுக்கு காப்பித்தூளையும் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா, இந்த காப்பித்தூள் சேர்க்கிற அந்த கரைசலை நாம பூச்செடிகளுக்கு கொடுக்கலாம். இப்ப பாருங்க, இங்க இந்த பீட்ரூட்டு உரத்தை கொண்டு வந்துட்டேன். இதை இதுல சேர்க்க போறோம். இது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த அரிசி கழுவுன தண்ணியும் பருப்பு கழுவுன தண்ணியும் 1 வாரம் புளிக்க வச்சிருக்கோங்க. குடத்துல ஊற்றி நொதிக்க வச்சிருக்கோம். குடம் கூட இந்த பாருங்க இங்கே தான் இருக்குது. இந்த குடத்துல கொண்டு இங்கே மாடியில் பக்கெட்டில் ஊற்றி வச்சுருக்கோம். எப்படி புளிச்சு அந்த நுண்ணுயிரிகள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க.
இந்த நுண்ணுயிரிகள் நொதிக்கிறதுக்கு மட்டும் உபயோகமாப்படுறது கிடையாது. இந்த மண்ணுக்கு போய் மண்ணையும் வளமாக்குறது. எப்படி மண்ணை வளமாக்குது அப்படின்னு சொன்னாக்க, நாம கொடுக்குற இந்த பேரூட்ட சத்துக்களாகட்டும், நுண்ணூட்ட சத்துக்களாகட்டும், அப்படியே என்பிகே மட்டுமே இருக்கிறது இல்ல. பொட்டாசியம், கால்சியம், அந்த மாதிரி ஜிங்க் அப்படின்னு இருக்கிறதுல கூட்டு பொருளாக தான் இருக்கும். ஜிங்க் சல்ஃபேட்டு, மெக்னீசியம் சல்ஃபேட்டு, கால்சியம் குளோரைடு இந்த மாதிரி இருக்கும். இந்த கூட்டு பொருள்களையெல்லாம் சிம்பிள் பொருள்களாக மாத்துறதுக்கும் இந்த நுண்ணுயிரிகள், பாக்டீரியாக்கள் உதவி செய்யுது. அந்த மாதிரி உதவி செய்யறதுனால மண் வளமாகிறதுனால அந்த மண்ணில் இருந்துக்கிட்டு செடிகளோட வேர்கள் ரொம்ப எளிதாக இந்த சத்துக்களை எல்லாம் உறிஞ்சும். அதனால எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து தான் வேலை பார்க்கறது. அதனால தான் நாம் இந்த கொடுக்கக்கூடிய கரைசல்களை எல்லாம் புளிக்க வச்சு நொதிக்க வச்சுட்டு அதில் இருக்க சத்துக்களை பிரித்து அதோட கூட பாக்டீரியாக்களையும் சேர்த்து நாம் மண்ணுக்கு கொடுக்குறோம். மண்ணும் வளமாகணும். அந்த வளமான மண்ணில் இருந்துட்டு செடி கொடிகள் சத்துக்களை நல்ல விதத்தில் உறிஞ்சணும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தை ஓரளவுக்கு நான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கள் தோட்டத்தில் நான் இந்த கோடையிலையும் கூட 1 விட்டு 1 நாள் தான் தண்ணி கொடுக்குறேன். அப்போ கூட இந்த செடிகள்லாம் எவ்வளவு செழிப்பமாக இருக்குது அப்படின்னு பாருங்க. இதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒன்னொன்னையும் யோசிச்சு செய்யறதுனால தான். ஆக வாங்க இப்போ எப்படி இந்த கரைசலை தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த தண்ணியில், அதாவது அரிசி பருப்பு கழுவுன தண்ணியில் பீட்ரூட் உரம் நல்லா நொதிச்சு போன 3 மாதம் நம்ம டார்மெண்ட் பீரியட்ல இருந்த இந்த பீட்ரூட் உரத்தை இந்த தண்ணியில் போட்டு கலந்துட்டோம். இப்போ இந்த கரைசலை இப்படியே நாம் கொடுக்க முடியாது. செடிகளுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அதனால இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இது எந்த அளவுக்கு நொதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீட்ரூட்டோட கலரே மாறி போயிடுச்சு. பாருங்க, பிங்க் கலர் இல்லை, லேசாக தான் பிங்க் கலர் இருக்கு, மற்றபடி கலரே மாறி போயிடுச்சு. இதை எடுத்து இந்த 3 பக்கெட்ல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த 3 பக்கெட்லையும் ஒரு 3 டப்பா ஊற்றிக்குவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் 3 டப்பா ஊற்றிக்குவோம். பூச்செடிகளுக்கு மட்டும் நாம் இந்த காப்பி தூளை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு எப்படி பூக்குது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக இந்த பூச்செடிகளுக்கு ஊற்ற போகிற தொட்டியில் அந்த தண்ணியிலையும் 1, 2, 3 டப்பா இந்த தண்ணியை கொடுத்துட்டோம். நாம அரிசி பருப்பு கழுவுன தண்ணி, அடுத்து பீட்ரூட் உரம், தேங்காய் புண்ணாக்கு உரம் சேர்த்தது. தேங்காய் புண்ணாக்குல பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பீட்ரூட்டில் எண் தவிர மற்ற எல்லா சத்துக்களும் இருக்குது. அதனால நமக்கு இந்த செடிகள் நல்லா பச்சையாக வளர்றதுக்கும், அடுத்து அதிகமாக பூ பூக்கிறதுக்கும், அது பூத்த பூக்கள் நல்ல அருமையான கலரில் வர்றதுக்கும், அந்த பூக்கள்ல பிஞ்சுகளும் காய்களும் உதிராமல் வர்றதுக்கும் எல்லா விதமான சத்துக்களும் இந்த பீட்ரூட்டில் இருக்குது. பீட்ரூட்டை காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நம்ம வீட்டில் பீட்ரூட் சமைக்க வாங்குற அன்னைக்கு அந்த பீட்ரூட் தோலை எடுத்து அதில் கொஞ்சம் வெல்லத்தை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சு ஒரு நிழலான இடத்துல மினிமம் 1 மந்த் வச்சுருந்துட்டு அப்புறம் கலந்து இப்படி செடிகளுக்கு நாம் கொடுக்கலாம். திராட்சை கொடி பாருங்கள், நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்துருச்சு. இப்போ பார்க்கலாம், நம்ம இந்த செடிகளுக்கு, பூச்செடிகளுக்கு கொடுக்க வேண்டிய உரத்தில் காப்பித்தூளை எப்படி சேர்க்குறோம். காப்பித்தூள் கரைசலை இந்த பாருங்க, இது இந்த அளவுக்கு சேர்த்தா போகிறோம். இப்போ இதை நல்லா குச்சியில் கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டோம். இந்த மக்கு இங்கே இருக்குது. இங்கே பக்கத்துலேயே ரோஸ் செடி இருக்குது பாருங்கள். இங்கே பன்னீர் ரோஸ் இருக்குது. இந்த பன்னீர் ரோஸ் செடி கவாத் பண்ணி இப்போ தான் மொட்டுக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது. இந்த பன்னீர் ரோஸ் செடிக்கு கொடுக்கலாம். இது மாதிரி எல்லா பூச்செடிகளுக்கும் இந்த கரைசலை கொடுத்துடலாம். இந்த காப்பித்தூள் போடாத கரைசலை நாம் எடுத்து மற்ற எல்லா செடிகளுக்கும், இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் செடி, இதுக்கு கொடுத்துடலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி, இங்கே பாருங்க மிளகாய் செடி, இந்த மிளகாய் செடி, இந்த மிளகாய் செடிக்கு கொடுத்துடலாம். இங்கே பக்கத்தில் மல்லிகைப்பூ செடி பூத்த பிறகு இருவாச்சி கவாத் பண்ணி விட்ருக்கேன் பாருங்க. இதுக்கும் அந்த காப்பி தூள் ஊற்றின கரைசலை கொடுத்துடலாம். அங்கே பாருங்க அடீனியம் பூத்து அழகாக பூத்துக்கிட்டு இருக்கு. பக்கத்துலேயே பட்டன் ரோஸ் பூத்துக்கிட்டு இருக்கு. தூரக்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கிரைசாந்தமம் மஞ்சள் கலர் பூத்துக்கிட்டு இருக்கு. இதுங்களுக்கெல்லாம் காப்பி தூள் ஊற்றின தண்ணியை கொடுப்போம். இந்த மாதிரி தண்ணி கொடுக்கறதுனால தான் செடிகள் வந்து இந்த கோடையை தாங்கி ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கிறதுனால நமக்கு வேண்டிய பலனை தந்துக்கிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு நாம் வெறும் தண்ணியை கொடுக்காம கொஞ்சம் யோசித்து நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய கழிவுகளை சேர்த்து செடிகளுக்கு கொடுத்தோம்னா செடிகள் வந்து நமக்கு அதிக பலனை கொடுக்கும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.